அன்று அமலன் பிறந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு. அன்று அமலன் பிறந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு. என்னாலும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு. என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார். எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார். எனக்கென்ன பேரின்பம். ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே. ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே. ஒளிர் காசினி மீததி நேச பிரகாச வின்வாச கிருபாசன. ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே. ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜய ஜய. மெய்யாகவே மேசியாவுமே நம்மை நாடினாரே. கிருபை கூறினாரே. மெய்யாகவே மேசியாவுமே நம்மை நாடினாரே. கிருபை கூறினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான். இவர்தான் 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 இவர்தான். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை படியே முன்னணை நீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரேசுவை வாழ்த்திடுவோம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன்பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. நீதி பரன்பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர்ப்பாரும் நீர்ப்பாரும் இயேசுவை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. நாங்கள் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
கர்த்தரே, இந்த வருடத்திலே கடைசி மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நடத்தி வந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நற்கார் காலங்களிலே தேவரே, நீர் முழு உலகத்துக்கும் உம்முடைய சந்தோஷத்தை அறிவிக்கும்படியாக நீர் இரட்சகர் பிறந்திருக்கிறீர் என்கிற அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த காலங்களிலே உம்முடைய செய்தியை நாங்கள் கொண்டு செல்லும். உம்முடைய பிறப்பை, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் எல்லாருக்கும் எடுத்துரைக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆராதனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் நமஸ்கார காரியங்கள், ஆண்டவரே, பாடல்கள், தேவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஆளுகை நீர் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய சித்தம் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய உள்ளங்களிலும் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உம்முடைய ஆளுகை, உம்முடைய கரம் இந்த ஆராதனை மத்தியிலே செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக, எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. உம்முடைய கருத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
சங்கீதம் 148 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரை. அல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 முதல் 20 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கைகளிலே சுற்றி முன் அணையிலே கிடைத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சூனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கின்ற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் எங்கள் வாசிப்புக்காக நாங்கள் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின நற்செய்தி 2 அதிகாரம் 8 முதல் 20 வரைக்கும் ஆனது.
இந்த பந்தியில் உள்ள அடுத்த வசனங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பின்னணியை புரிந்து கொள்வதற்காக இந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களை சற்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். முதலாவதாக நான் கூற விரும்புகிறேன், இந்த கதையானது நிச்சயமாகவே இயேசுவின் பிறப்பை சுற்றியுள்ள நிகழ்வுகளை சார்ந்த கதைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துக்கு உங்களை அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். இவைகள் அனைத்தும் எவ்வாறு தெய்வீக முன்னறிவிப்போடு நடந்தேறி இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றிய அனைத்து காரியங்களையும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது மனிதனால் நிர்ணயம் செய்யப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இங்கு காணப்படும் வெவ்வேறு பகுதிகள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நான் நினைக்கின்றேன் யாருக்குமே இருந்திருக்க முடியாது. காரணம், இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கர்த்தர் தெய்வீகமான விதத்தில் ஒழுங்கு செய்திருக்கின்றார். இன்றும் அவர் தெய்வீகமாக திட்டமிடுகின்றார் மற்றும் அவர் திரைக்கு பின்னாலே இருந்து தன் திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் என்பதற்கு இது ஒரு மிக முக்கிய ஒரு புள்ளியாக, ஒரு குறிப்பாக காணப்படுகின்றது. மனித வரலாற்றில் அவர் எப்பொழுதும் தீவிரமாக மனிதனுடைய காரியங்களிலே ஈடுபாடு கொள்கின்றவராக இருந்து வருகின்றார். நமக்கு புரிந்து கொள்ள முடியாத விதங்களில், நாம் அறியாத பல வழிகளில் கூட தேவன் செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த சம்பவங்களானது மிகவும் சாதாரணமாகத்தான் தொடங்குகின்றது. அதாவது அந்த நாட்களில் ஆட்சி செய்து வந்த அகஸ்து ராயன் என்பவன் ஒரு விசுவாசி கிடையாது. அவன் ஒரு வேற்று மத நம்பிக்கை கொண்ட ஒரு புறஜாதி ஆட்சியாளனாக இருந்தான். அவன் காலத்திலே ஒரு கட்டளையை அவன் பிறப்பிக்கின்றான். அவன் ஒரு அரசியல் ரீதியான கட்டளையை பிறப்பித்தான். முழு ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் தொகையை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அவன் பிறப்பித்தான். கொர்னேலியஸ் என்பவன் சிரியாவின் ஆளுநராக இருந்தபோதுதான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அங்கே நடந்தது. மேலும் இக்காலத்திலே அனைவரும் தங்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டியது அங்கே அந்த கட்டளையில் காணப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இருந்தது. இது நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தது. ஆனால் அந்த காலமானது இயேசு பாலகனாக இந்த பூமியிலே பிறக்க இருந்த அந்த காலமாக அது இருந்தது. மரியாளும் யோசேப்பும் தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. வேதத்திலே கூறப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த இடத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்றபடியினாலே அந்த காலகட்டத்திலே மரியாளும் யோசேப்பும் அங்கே போகின்றார்கள். ஒருவேளை அந்த காலகட்டத்திலே மரியாளும் யோசேப்பும் அங்கே போயிருக்காவிட்டால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியாமல் போயிருக்கும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது அரசாங்கத்தினால் கட்டாயப்படுத்தப்படாவிட்டாலும் மரியாளும் யோசேப்பும் ஒருபோதும் அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போயிருக்கவே மாட்டார்கள். எத்தனை விடயங்களை பற்றி நாம் குறை கூறினாலும், அவைகளை குறித்து மன வருத்தப்பட்டாலும், நாம் உண்மையிலே அவைகளை குறித்து ஆழமாக அமைதியாக இருந்து சிந்தித்து பார்த்தால் மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை கர்த்தர் அதிலே நமக்கு காண்பித்து கொடுப்பார். அரசாங்கங்கள் கூட சில விடயங்களை கட்டளையிடும் போது நாம் விரும்புவதில்லை. சில அசௌகரியங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவன் செய்யும் கிரியைகள் பிற்காலத்திலே மனித வரலாற்றிலே நிலைத்து நிற்கின்ற காரியங்களாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருகின்றது, அந்த கோவிட் நாட்களிலே, தொற்று நோய் பரவியிருந்த நாட்களிலே, அந்த தொற்று நோய் மாத்திரம் வராதிருந்தால், அரசாங்கத்தின் கட்டளையும் அங்கே நாடு மூடப்படாமல் இருந்திருந்தால், அல்லது மக்கள் தங்கள் சொந்த வேலைகளை நிறுத்தாமல் நாடு லாக்டவுன் செய்யப்படாமல் இருந்திருக்குமே, ஆனால் இந்த ஐக்கிய ஆராதனை பணியானது ஒருபோதும் ஆரம்பமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நம்மில் பலர் அதை பற்றி புகார் செய்தோம். அந்த காலத்தை குறித்து முணுமுணுத்தோம். அது நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் மிக சிக்கலுக்குள் ஆக்கியது. அந்த நாட்கள் சிரமமான நாட்கள். ஆனால் அத்தகைய காலகட்டத்தில்தான் நாம் நினைக்க முடியாத வழியில் இந்த ஐக்கிய ஆராதனை பணி ஆரம்பித்தது. இந்த ஆண்டு நாம் 200வது எபிசோடை கடந்து விட்டோம். இந்த ஊழியத்துக்கூடாக இந்த செய்திகளாலும் நீங்கள் எந்த விதத்திலாவது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களே ஆனால், ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீர்களே ஆனால், அத்தகைய இந்த ஆசீர்வாத ஐக்கிய ஊழிய பணி இன்று இயங்குவது
அன்று அரசாங்கம் ஒரு கட்டளை பிறப்பித்ததினால்தான், அன்று நாடு மூடப்பட்டதினால்தான் என்பதை நாம் மனதில் கொள்வோம். ஆகவே கர்த்தர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் காரியங்கள் நமக்கு சிரமமாகத்தான் இருக்கும். இந்த காரியங்கள் இன்றைய நமது வாசிப்பில் உள்ள தெரிந்து கொண்ட பகுதியுடன் நேரடியாக தொடர்புடையதாக இல்லை என்று நான் கூறினாலும், நான் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் இதுதான். இப்போது நாம் 8வது வசனத்தை பார்ப்போம். இங்கு குறிப்பிடத்தகுந்த மற்ற 2 குறிப்புகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். நாம் இதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் என்று கூட விரும்புகிறேன். 8வது வசனம் கூறுகிறது, அங்கே அருகாமையில் மேய்ப்பர்கள் இரவு நேரத்திலே கண் விழித்திருந்து மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். இது மெய்ப்பர்களின் தொழிலாக இருந்தது. நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மெய்ப்பர்கள் அங்கே ஆலயத்தில் இருக்கவில்லை. அது ஒரு மத ரீதியான ஏற்பாடோ ஒழுங்கமைப்போ கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவர் தங்கள் அனுதின தொழிலை செய்வதற்காக வெளியில் சென்றவர்களாக இருந்தார்களே ஒழிய அவர்கள் அங்கே ஒரு ஆலயத்திலே இருக்கவில்லை. மெய்ப்பர்கள் தாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த இடத்திலே தான் கர்த்தருடைய தூதர்கள் தோன்றி அந்த உன்னத செய்தி அறிவித்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் பிரகாசித்தது. பாருங்கள், இந்த சம்பவம் ஒரு ஜெப ஆலயத்திலே நடைபெறவில்லை. இது ஆலயத்தில் நடந்த ஒரு ஆராதனையும் கிடையாது. நாளாந்தம் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்த தொழில் ஸ்தானத்திலே தான் இந்த உன்னதமான சம்பவம் நடைபெறுகிறது. தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நான் நினைக்கிறேன், தேவன் எந்த இடத்திலும் இருக்கின்றவராக இருக்கிறார். அவர் நமது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கோ அல்லது தேவாலய சூழலுக்கோ மட்டும் கட்டுப்பட்டவர் அல்ல. கர்த்தருடைய மகிமையானது அனைத்து படைப்புகள் மேல் காணப்படுகிறது. மேலும் அவரை நமக்கு எங்கும் சந்திக்க முடியும். இந்த மெய்ப்பர்கள் தங்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அது சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். முதலில் அவர்கள் பயந்தார்கள். முதலில் அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கவில்லை. உண்மையிலே தேவ தூதன் அவர்களிடம் தோன்றி பயப்படாது என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அந்த தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தி மெய்ப்பர்களுக்கு வந்து கிடைத்தது. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் படிக்க ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். துணிகளினாலே சுற்றப்பட்டு முன்னணியிலே ஒரு பிள்ளை கடத்தப்பட்டிருக்க நீங்கள் அங்கே போனால் அதை காண்பீர்கள் என்று அந்த அடையாளத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள். இயேசு எங்கு பிறப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் அவர் பிறக்கவில்லை. இந்த செய்தி யாருக்கு முதல் அறிவிக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை. அத்தகைய மக்கள் மத்தியிலே தேவதூதர்கள் தோன்றவும் இல்லை. நாம் நினைக்காத அசாதாரணமான வழிகளிலே தேவன் கிரியை செய்திருக்கிறார். அந்த தேவன் தாம் வைக்கப்பட்டிருந்த முன்னணியத்தால் வரையறுக்கப்படவில்லை. மேலும் மிகுந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியுடன் அவர் தமது மக்களை சென்றடைய வழக்கத்துக்கு மாறான கிரமங்களில் கூட கிரியை செய்திருப்பதை இந்த சம்பவங்களுக்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம். நான் அந்த விடயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பு அனைத்து மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நற்செய்தி. இது யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லா நாட்டிலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய நற்செய்தியாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியானது பல்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு பின்னணிகள் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான இருக்கிறது. இயேசு எல்லாருக்காகவும் பிறந்தார். அவரை நாம் பெற்று அவர் உண்மையில் யார் என்று அறிந்து அவரை நம்ப வேண்டும். இந்த உலகத்தின் மீட்பர் பிறந்து நாம் வாழும் உலகத்தில் நுழைந்து வாழ்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தன் பணியை வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். திடீரென்று பரலோக சேனையில் ஒரு திரள் கூட்டம், தேவ தூதர் கூட்டம் தோன்றி கர்த்தரை புகழ்ந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றார்கள். இந்த நிலை பார்ப்பதற்கு எப்படி இருந்திருக்கு என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த மெய்ப்பர்கள், இந்த சாதாரண மெய்ப்பர்கள் அந்த நித்திய சாம்ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை தரிசித்தார்கள். இதோ கர்த்தருடைய ஒரு தூதன் அவர்களுக்கு தோன்றி செய்தி அறிவித்தான். இது எத்தனை ஒரு அற்புதமான அனுபவம் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிற செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் செய்தி. மகிழ்ச்சியும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் 2 முக்கிய கூறுகள். நற்செய்தியை பெறுபவர்கள் கர்த்தரிடமிருந்து மட்டுமே வரக்கூடிய மகிழ்ச்சியும் சமாதானத்தை பெறுவார்கள். பின்னர் தேவ தூதர்கள் அவர்களை விட்டு வெளியேறிய போது மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, வாருங்கள், நாம் பெத்லெகேமுக்கு போய் கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த காரியத்தை பார்ப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் தேவ தூதர்களின் வார்த்தைகளை வெறுமனே ஏற்றுக்கொண்டு சும்மா இருந்து விடாமல் அவர்கள் நேரில் சென்று அவரை பார்க்க வேண்டியிருந்தது. இது ஒரு சிறந்த செய்தி என்று நான் நினைக்கிறேன். என் வார்த்தைகளை மட்டும் வெறுமனே அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு போதகர் சொல்லுகிற பிரசங்கத்தை
வசனத்தை மாத்திரம் வெறுமனே அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருடைய வார்த்தையை வெறுமனே சும்மா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசுவை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற செய்தி என்ன என்பதை நீங்கள் போய் நேரடியாக பார்க்க வேண்டும். இயேசுவோடு தனிப்பட்ட உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தாமதிக்க வேண்டாம். அவரை பார்க்கும்படி விரைந்து செல்லுங்கள். நீங்கள் இன்று ஒரு நற்செய்தியை கேட்டீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்ததா? நீங்கள் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறீர்களா? அந்த நற்செய்தியை கேட்டு அவரை பணிந்து கொள்கிறீர்களா? இந்த மிகுந்த மகிழ்ச்சியை நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதே நாம் செலுத்தக்கூடிய உயரிய பிரதியுத்தரமாக காணப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மகா இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கூடாக நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இயேசுவே, இரட்சகரே, இம்மானுவேலரே, நீர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது இந்த முழு உலகத்துக்கும் மகா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவரே, சமாதான பிரபு, நீர் நித்திய பிரபு. ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் இந்த உலகத்தின் அதிபதி. மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்து பிறந்து மக்களுக்கு நீ ரட்சிப்பை கொடுத்த மகா பெரிய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை இந்த நாட்களிலே மக்கள் கேட்டு உம்மை அறிந்து பாதத்துக்கு வர உதவி செய்து சுவாமி. இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள் கடந்து போய் இருதயங்களை மாற்றி, சிந்தைகள் எண்ணங்களை மாற்றி, தங்கள் வாழ்க்கைக்கு இந்த சமாதான குமாரன், இந்த இரட்சகர், இந்த மேசியாவாகிய கர்த்தர் அவசியம் என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருடைய உள்ளங்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே திறக்கும்படியாக செபிக்கிறோம். நீரே தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இந்த செய்தியை கேட்ட பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மகா பெரிய ஒரு அசைவு, ஒரு தாக்கத்தை நீர் உண்டு பண்ணி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.